யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு காம்போ மீல் தான். பட் இது ஒரு எலாபரேட் இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து இந்த வீடியோவை போட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக இது பண்ணுற அன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பிளேட்டை காமிக்கலாமேன்னு பார்க்குறேன். இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். மெதுவாக பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உந்தியோ நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் பண்ண போகிறேன். சில பேர் கார்லிக் யூஸ் பண்ணுவா, கார்லிக் வேணுங்கிறவா உங்களுடைய சௌகரியம் பிரகாரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன வச்சுருக்க பால் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது நம்ம ரோஸ் ஃபிர்னி ஸ்வீட்டுக்கு ஃபிர்னி பண்ண போகிறோம். ரோஸ் ஃபிர்னி முன்னாடியே நம்ம இந்த பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க விட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக நம்ம எடுத்து நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணுறதே பார்த்தேன்னா இது நல்லா செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதனால் முன்னாடி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது ரோஸ் ஃபிர்னிக்கு வேணுங்கிறது ஒரு 1 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன். 1 லிட்டர் மில்க்குக்கு ஒரு பிடிச்சபடி பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் உங்களுக்கு ஃபிர்னிக்கு யூஸ் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம மிக்சியில் போட்டு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதோட கூட கலக்கணும். ஸோ இது பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த ஃபிர்னிக்கு பண்ணுற இந்த பாஸ்மதி அரிசியை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரவை மாதிரி உடச்சிக்கோங்க போதும். ரொம்ப ஃபைனாக மாவு மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த கொதிக்கிற பாலில் இதை ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசி ரவை ரவையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இது விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடியில் பிடிச்சிடாமல் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கிளறுங்கோ. அதுக்கப்புறமா மெதுவாக சின்னதாக வச்சு ஒரு 1/2 hour இதை நல்லா கொதிக்க விட்டேன்னா நல்லா பாலும் கெட்டியாகி அரிசியும் நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் இது என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோஸ் மில்க்குன்னு கிடைக்கும் பார்த்துக்கல, அந்த ரோஸ் எசன்ஸ் போகிறோம். இதை விட்டு நம்ம பண்ணிடலாம். இதுக்குன்னு தனியாக சுகர் போட வேண்டாம். இதில் இருக்கிற சுகர் போகிறோம். நாம் எடுத்துருக்கிறது ஒரு 50 ml கிட்ட எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு இது போகிறோம். பட் உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு ரோஸ் வாசனையோட ரொம்ப டூ மச் இதுவாக இருக்கும். ஸோ இந்த 50 ml ரோஸ் மில்க் எசன்ஸை விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கெட்டி ஆகிறதுக்கப்புறமா உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். இது இவ்வளோ திக்காக எடுத்துன்னு தெரியுது தான் உங்களுக்கு. ஒரு 25 minutes இதை நல்லா இந்த மாதிரி கொதி கொடுங்க, 1/2 hour வரைக்கும். இப்போ இந்த ரோஸ் எசன்ஸு இதில் விட்டுடலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆர் ரோஸ் எசன்ஸ் என்ன கேட்டேன்னா, இந்த அளவு சுகர் போரும். இதுக்கு மேலே சுகர் வேணுங்கிறவா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஏன்னா ரோஸ் மில்க் மட்டும் இதுக்கு மேலே இந்த எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணேன்னா ரொம்ப உங்களுக்கு காட்டியாக ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது நமக்கு அவ்வளோ தூரம் தாங்க முடியாது. இதில் நான் பிஸ்தா போடுறேன், பாதாம் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏலக்காய் பொடி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதை இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் வெய்ய நாள், குழந்தை இல்லாமல் அது மாதிரி ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவா. நீங்கள் இது ஒரு மைல்ட் சில் பண்ணிவிட்டு கொடுத்தேன்னா ஆசையாக குழந்தைகளும் சாப்பிட்ருவா.
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். அடுத்த டிஷ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் எல்லோ கிச்சடின்னு அதாவது பைத்தம்பருப்பும் அரிசியும் அதாவது பாஸ்மதி அரிசியும் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு கிச்சடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு ஹாஃபாக உடச்சது இருக்குது பற்றிலாம், அந்த பச்சை பயிரையும் இந்த மாதிரி இருக்கும், பாதி பாதியாக உடச்சிருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷமாக ஊறுறது தண்ணியில், அவ்வளோதான். பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டேன்னா 1/2 கப் அந்த பச்சை பயிறு உடச்சது எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் கரிஹாலாமல் எடுத்துட்டுருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு மசாலா அரைக்கணும். என்னென்னு கேட்டேன்னா, இது ஆல்ரெடி இதில் 1 இன்ச் இஞ்சி அந்த ஒரே ஒரு பச்சை மிளகா அரைச்சது இருக்குது. அதோடு கூட 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை வந்து நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி இதை அரைச்சின்னு வந்துடலாம். அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்து கிச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது 1 பாட் மீலாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரே இதில் அப்படியே ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான இது, இந்த பச்சை பயிறு தோலியோடு இருக்கிற அந்த இது நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச். இதை நீங்கள் வந்து மசாலா கிச்சடின்னு இதை சொல்லலாம். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆற்று குழந்தைகளுக்கெல்லாமும் இந்த மாதிரி கரிகாயோடலாம் சேர்ந்து பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவா. ஒரு சண்டே அன்னைக்கு புலாவ், பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபார் சேஞ்ச் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 4 கிராம்பு, 2 பே லீஃப், பட்டைத்துண்டு 2, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். பச்சை மிளகா, இஞ்சிலாம் நம்ம அரைக்கிற விழுதில் இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு மேலே இதுக்கு காரம் வேண்டாம். அந்த இது போடுறதே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு கடி ஒன்று பண்ண போகிறோம். அந்த கடி இப்படி முன்னாடி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த ஒரு இதுக்கு கடியும் பண்ணுறேன். இதை தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட என்ன இருக்குன்னா, நல்ல டீப் ஃப்ரைடு ஆலு ஜீரா கறி. இதை 3 வச்சு காம்பினேஷன் சாப்பிட்டேன்னா ஏ கிளாஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே யோசித்து பிளான் பண்ணி ரூம் போட்டு யோசித்து சாப்பிட்ற குடும்பம் இல்லை. இந்த இதில் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஆனால் இந்த சாதத்துக்கு அரைக்கிற அந்த கொத்தமல்லி மசாலா பேஸ்ட்டில் வந்து 2 பல்லு தான் பூண்டு வச்சுருக்கேன். நிறையா வேணுங்கிறவா நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் ஒரு 5-6 வச்சுக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி இது 3 தான் எடுத்துருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இது மாதிரி கேரட்லாம் பெருசாக இருக்கட்டும், ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறச்சே ரொம்ப மசிஞ்சு போயிடும் இல்லைன்னா. அந்த ஜோராக அரைச்சிட்டுன்னுட்டும் இந்த விழுதியும் இதில் விடலாம். ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று இந்த மாதிரி 1 4 வெந்துட்டு போட்டுருங்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, ஏன்னா நம்ம பச்சையாக பூண்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பாஸ்மதி அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பச்சை பயிரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நார்மல் ரைஸ் வச்சேன்னா நீங்கள் வந்துட்டு 1க்கு 4 வச்சுக்கோங்க. நார்மல் ரைஸ் பச்சரிசியில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது பாஸ்மதி அரிசி வச்சேன்னா 1க்கு 3 போடும் தண்ணி. பருப்புக்கு 1 கப்பு,
பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 3 கப்பு, 1 கப் ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். பருப்பு அரை கப்பு வச்சதுக்கு 1 கப்பு கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு. ஒரு கொதி வரட்டும், இதை மூடிடலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கொதி வந்ததுன்னா கூட, ஏன்னா அரிசி அடியில் போய் உட்காந்துட்டு பிடிச்சிடக்கூடாது. நல்லா குழச்சலாக ஆகணும். நல்லா ஒரு பாஸ்மதி அரிசி மம்மி 4-5 விசிலாக விட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா எஸ் விடுங்க. இந்த கிச்சடிங்கிறது நல்லா குழச்சலாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இது நல்லா குழஞ்சி வரட்டும். ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். கிச்சடி நல்லா விசில் வந்தாச்சு, ஒரு 5-6 விசில். இன்னும் ப்ரெஷர் இறங்கலை. ப்ரெஷர் இறங்கட்டும். நம்ம வந்து கடி பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிர் 1/2 லிட்டர் கிட்ட இருக்குது. இதில் கடலை மாவு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கடிக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், காரப்பொடி. ஏன்னா நம்ம வந்து இதில் பச்சை மிளகா, இஞ்சி, 4 பூண்டு இது தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் காரப்பொடி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டவா அதிகமாக போட்டுக்கோங்க. தவிர ஃபைனலாக இதில் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட். அது எல்லாம் நம்ம போட்ட உப்பு, சர்க்கரை, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கடலை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மத்து வச்சுட்டுருக்கேன். விஸ்க் வச்சுருக்கோம். விஸ்கில் வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணோம். அப்போ தான் நல்ல ஒரு கடியில் வந்து ஒரு நல்ல கடி அப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஊரில் ஒரு மோர் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தகுந்த மாதிரி நம்ம தஞ்சாவூர்கார மோர் குழம்பு பார்த்துருக்கோம், கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு பார்த்துருக்கோம், ஆந்திரா ஸ்டைல் பார்த்துருக்கோம். அது மாதிரி இது வந்து குஜராத்தீஸோட மோர் குழம்பு. இதுவே பஞ்சாபிஸ் வேறு மாதிரி கடி பண்ணுவாள். அவள் வந்து இந்த சுகர்லாம் ஆட் பண்ண மாட்டா, நல்லா காரசாரமாக இருக்கும். பக்கோடா பண்ணி போட்டு அது கடி பண்ணுவாள். ஒருத்தர் எல்லாருக்குமே மோர் குழம்பு உண்டு. அவாவா ஊருக்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கு பண்ணுவேன். அதான். ஸோ 4 பல்லு பூண்டு, 1 இன்ச்சுக்கான இஞ்சி, 2 பச்சை மிளகா தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் நல்லா பொரிஞ்சிடுவதெல்லாம். வெந்தயமும் நல்லா செவந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரைச்சி வச்சுருந்த மோரை இதில் விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லாவே கொதிக்கட்டும். ஏன்னா இதில் கடலை மாவு போட்டிருக்கோம். கடலை மாவோட பச்சை வாசனை போகணுன்னா நல்லா கொதிச்சாதான் போகும். நல்லா கொதிக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. திரிஞ்சு போகாது கண்டிப்பாக, நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்படியே திரியறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து மத்தால் நல்லா ஒரு தடவை சிலிப்பினேன் இல்லை விஸ்கால் நல்லா இது பண்ணி விட்டேன் அப்படின்னாலே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி ஈவனாக அது ரெடி ஆகும். ஆனால் நல்லா கடலை மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா கொதி வாங்கி இறக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா பச்சை கடலை மாவு வாசனை அடிக்கும், நல்லாவே இருக்காது. இது கொதிக்க வரட்டும், பார்க்கலாம். இது இன்னும் நல்லா கொதிக்கணும். ப்ரெஷர் இறங்கிடுத்து. ஜோராக எடுத்து இது நல்லா இப்படி கிளறி நல்லா குழச்சி ஆக்கிக்கோங்க. இது அப்படி இது வந்து உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சூடாக வெந்நீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா சூடாக வெந்நீரை விட்டு குழச்சி எடுத்து வச்சுட்டோம். இது அப்படியே இந்த கடியோடு சேர்ந்து இது சாப்பிட்றது ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா கிச்சடியும் இந்த கடியும் ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபிர்னி அதுவும் சில் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்.
தட்டில் கொண்டு வந்து பரமாறுறதே நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு தட்டில் பரமாறிட்டு மேலே நன்னா ஒரு ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுக்கிறேன்னா இஷ்டப்பட்டவா விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் குஜராத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனேன்னா நெய்யை அது மேலே விட்டுட்டு தான் மறுவேலையே பார்ப்பா, அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த கிச்சடி, இந்த கடி, இது ரெண்டும் செம காம்பினேஷன். அதே மாதிரி உந்தியூ, நீங்கள் எல்லோரும் போன வீடியோவில் பார்த்துருப்பேன், உந்தியூ பூரி, அதுவும் நல்ல காம்பினேஷன். ஸோ இதெல்லாமே ஒரே இதில் இந்த ஃபிர்னியோடு சேர்த்து எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தனித்தனியாக வேணாலும் பண்ணிக்கோங்க. முந்தி வந்து நான் எப்படி நீங்கள் பிரித்து பண்ணிக்கணுன்றது நான் உங்களுக்கு காமிச்சேன். முட்டியாக ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு பாக்கி நாளைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதை போட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் சௌரியம் போல் உங்கள் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.